சிறு வயதில் வந்து நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஜிம்மோ ஏதோ கிடையாது. ஆனால் அப்போவே பாரதியார் சொல்லியிருக்கார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பாரதியார் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியான நினச்ச அவருடைய கட்டுரை புத்தகம் பார்க்கும்போது, அவர் ஒரு நாள் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இப்போ இங்கே இருக்க ட்ரிபிளிகேன்லேருந்து வாக்கிங் வர்றாரு. இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் முழுக்க இங்கிலீஷ்காரன் தான் படிப்பான். கொஞ்சம் போல் நம்ம ஊருக்காரனுக்கு சீட் உண்டு, 2-3 பேர் படிப்பாங்க. அப்படி படிக்கிறப்ப யாரோ ஒரு இங்கிலீஷ்காரனுக்கும் நம்ம ஊருக்காரனுக்கும் சண்டை நடந்திருக்கு. இவர் வந்து அந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவனை 2 ஏதோ காலேஜ் பசங்க ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த இங்கிலீஷ்காரன் நம்மளால் துவச்சி எடுக்கானான். அதை பார்த்துட்டு அவர் வந்து நம்மால் ஏன் இப்படி குச்சியாக ஒல்லியாக இருக்கான், அவன் இப்படி பேர் கட்டுமஸ்தாக இருக்கான், நம்மால் ஏன் ஒல்லியாக இருக்கான்னு ஒரு கட்டு எழுதுறாரு. நான் பார்த்து ரசித்தேன். எல்லோ ஊரிலும் கல்வி நிலையம் வேணும்னு நான் எழுதியிருக்கேன், எல்லா ஊரிலும் குஸ்திமான்கள் பயிற்சி நிலையம் வேண்டும் அப்படி எழுதுறாரு. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லா ஊரிலும் குஸ்திமான்கள் பயிற்சி நிலையம். இன்றைக்கி தெருவுக்கு தெரு ஜிம் திறந்துருக்காங்கல்ல, அது பாரதியினுடைய கனவு தானே. இன்றைக்கி வந்து உடலினை உறுதி செய்யணும்னு சொன்னதை வந்து அவர் வந்து எனக்கு இப்போ கூஸ் பம்பாது சொல்லும்போது. அப்படி ஒரு குஸ்திமான்கள் பயிற்சி நிலையம் வேணும்னு சொன்ன ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவன். அந்த மாதிரி நம்ம உடலை ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்லா சைக்கிளிங் பண்ணுறது, ட்ரெக்கிங் பண்ணுறது, வாழ்வை வந்து முழுமையாக 100% அனுபவித்து அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடிய நல்ல நட்பு, நல்ல மனைவி, மக்கள், குடும்பத்தோட வெளியூர் சுற்றுப்பயணம் போகிறது, நம்மை சுற்றி இருக்க விஷயங்களை எல்லாம் மகிழ்ந்து ரசிக்கக்கூடிய தன்மை வச்சுக்கணும். ஏமாற்றமும் எந்த நேரமும் குதர்க்கமும் ஒரு நிறைவற்ற தன்மையும் இதெல்லாம் இருக்கக்கூடாது.